இவ்வளோ எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒருவேளை சீனியர் நமக்கு ப்ரொப்போஸ் பண்ணிடுவாரோ? சீனியர் அப்படி பண்ணுவாரா? அவருக்கெல்லாம் என்ன பிடிக்குமா? சரி, நம்ம போட்டு இதுக்கு எதுக்கு இப்போ புலம்பணும்? அதான் தெரிஞ்சிருமே என்ன நீ. ஒருவேளை அவர் நமக்கு ப்ரொப்போஸ் பண்ண நம்ம அவருக்கு என்ன பதில் சொல்ல? ஸோ கடவுளே, நீ தான்ப்பா எனக்கு வழிகாட்டணும். ஆனால் அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரியோ இல்லை அவர் மனசு ஹர்ட் ஆகுற மாதிரியோ நான் எந்த ஒரு வார்த்தையுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு சீனியர் மேலே சின்ன வயசுலேருந்தே ஒரு சின்ன க்ரஷ் இருக்கு. ஒருவேளை சீனியர் நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பேசிட்டாருனா? சரி, இனிமே நம்ம இதை பற்றி எதுவும் யோசிக்காண்டா. நம்ம காலேஜுக்கு கிளம்பி போவோம் ஃபஸ்ட்டு. சேட்டி பார்த்து போயிட்டு வா. யாம்டி கார்த்தி ரொம்ப சோகமா இருக்க? தெரியலடி, என் மனசுக்குள்ள என்னென்னமோ ஓடுது. என்ன பண்ணனே தெரியல எனக்கு. அம்மா, அப்படி நீ என்னத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? சீனியரை பத்தியா? ஆமாட்டி அஞ்சலி, அவர் இன்னைக்கு என்ன சொல்லுவார், அதுக்கு நான் என்ன சொல்ல? ஒண்ணுமே எனக்கு புரியல. என்ன பண்ணனியே? ரொம்பலாம் குழம்பாத கார்த்தி. உன் மனசுக்கு அவரு கேட்கறது சரின்னு பட்டா அக்செப்ட் பண்ணிக்கோ. அதுவே உனக்கு பிடிக்கலன்னா நீ வேண்டான்னு விட்டுரு. நீ இதுக்கெல்லாம் ரொம்பலாம் நீ ஒன்றும் ஸ்ட்ரெஸ் ஆகாத. அந்த மாதிரி என்னால இருக்க முடியலட்டி. எனக்கு சீனியரை பிடிக்கும், அவர் என்ன பிடிக்கும்னா என்னால பிடிக்கல அப்படின்னு என்னால சொல்லு. அதே சமயத்துல என்னால பிடிக்கும்னே என்னால அக்செப்ட் பண்ணவும் முடியல. என்னத்த சொல்ல அப்படின்னு எனக்கு தெரியாமலே இருக்கேன். உனக்கு சீனியரை பிடிக்கும்னா பிடிக்கும்னு சொல்ல வேண்டியதானே? அது எப்படி லேசா அப்படி சொல்லிட முடியும்? ஒருத்தரை பிடிக்கும்னு சொல்லணும்னா நம்ம நிறைய யோசிக்கணும். எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னா என்னோட லைஃப் லாங் ஃபுல்லா அவர் மேல மட்டும்தான் என்னோட லவ் ஃபுல்லா இருக்கணும். நான் மிச்சம் யாரையுமே ஃபேமிலி பேட்ச் கேட்டு இப்படி போற மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. இவரும் எனக்கு அதுக்கு ஒத்து வருவாங்களா? அந்த மாதிரிலாம் நான் யோசிக்காண்டாமா? நீ யோசிக்கிறது எல்லாமே சரிதான்டி கார்த்தி. ஆனா நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதன்னு தான் சொல்றேன். சீனியர் ஒன்றும் அந்த மாதிரிலாம் கழட்டி விட்டு போற பையன் மாதிரிலாம் தெரியல. நீ தான் சீனியர், உனக்கு தான் சின்ன வயசுலேயே தெரியும்ல. நீ வேணா விசாரிச்சு பார்த்துக்க. என்னத்துக்கு விசாரிச்சு பார்க்க சொல்ற? சீனியரோட கேரக்டரை பத்தியா? சீனியர் வீட்டுக்கு ஒரே ஒரு பையன், ரொம்ப நல்லவர். எந்த ஒரு விதமான போட்டி பொறாமை எதுவுமே பட மாட்டாரு. ரொம்ப நல்ல பையன். எனக்கே அவரை பத்தி தெரியும். அவரை பத்தி நான் வேற யார்கிட்ட என்னட்டி போய் விசாரிக்க சொல்றேன்? அக்செப்ட் பண்றதுக்குலாம் ஒன்றும் யோசிக்கலட்டி. தேவையில்லாத ஆசை எதையும் மனசுல வளர்க்காண்டான்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை சீனியருக்கு என்ன பிடிக்கலன்னா நான் அப்ப என்ன பண்ணுவேன்? தேவையில்லாம எதுக்கு நானே வீணான ஆசையை மனசுக்குள்ள வளர்க்கணும்? சீனியர் எனக்கு சின்ன வயசுலேயே தெரியும். அவர் கூட நான் நிறைய விளையாடலான்ருக்கேன், நிறைய பேச்செல்லாம் பேசியிருக்கேன். ஆனா பட் சீனியர் அந்த மாதிரி நோக்கத்துல என்கிட்ட என்னைக்குமே பேசின மாதிரியே தெரியல. சேட்டி வாங்க, பஸ் வந்துட்டு போவோம். வாங்கட்டி போவோம். அம்மா, இந்த கண்மணி லூஸ் எதுக்கிட்டி வரல? ஆமாட்டி, அவ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மெசேஜ் போட்டிருக்கா குரூப்ல. அவங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால தான் அவளால வர முடியலையா. ஓ அப்படியா? சேட்டி வாங்க போவோம். இந்த சீனியர் அனுப்புன லொகேஷனுக்கு தானே? ஆமாட்டி, ஆமா வாங்க போவோம். அவர் எந்த இடத்துல லொகேஷன்ல அனுப்பியிருக்காரு? அது ஏதோ ஒரு பீச் மாதிரி இருக்குடி. சீனியர் ஏதோ ஃபன் பண்றதுக்கும் விளையாடுறதுக்கும் தான் கூப்பிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். வாங்கடி சீக்கிரம் போவோம். சரி வாட்டி போவோம். ஏடி ஜெனி, கொஞ்சம் நின்னு. என்னடி அஞ்சலி சொல்லு. அது ஒன்றும் இல்லட்டி, சீனியர் எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியும். என்கிட்ட அஜய் சொன்னான். நான் உன்கிட்ட சொல்கிறேன், அந்த பிளானை நம்ம தான் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிக்கணும். அதுவாட்டி எனக்கு அஜய் அங்கே வச்சு ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி குஷ் 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 இதுதான் டி. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிக்கிறோம். என்னடே வயிறு நிறைஞ்சிட்டா? ஆமா சீனியர், இப்பதான் எனக்கு கண்ணே தெரியுது. இவ்வளவு நேரம் என்ன பசி. காலையில வேற வீட்ல சாப்பிடாம வந்துட்டேனா, அதனால ஒரே பசி மயக்கமா இருந்துச்சு. இப்பதான் எனக்கு கண்ணு நல்லா தெளிவா தெரியுது. எதுக்கு சாப்பிடாம வர? சாப்பிட்டு பொறுமையா வர வேண்டியதானே? நீங்க நல்லா சொல்லுவீங்க சீனியர். நீங்க ஆம்பளை, பஸ் விட்டாலும் யார் பைக்லயாவது வந்துருவீங்க, இல்ல நீங்களே பைக் எடுத்துட்டு வந்துருவியா? நாங்க அப்படியா? பஸ் விட்டா நாங்க வீட்ல தான் கிடக்கணும். எங்களுக்கு வேற எங்க ஊர்ல தான் கடைசி பஸ். அதுக்கடுத்து நான் வேற பஸ்
சரிடே சரி சரி, இதுக்கு நான் மட்டும் ஆம்பளை ஆம்பளைன்றிவிய, மிச்சம் எதுக்குனாலும் நாங்க பொம்பளை பிள்ளை இல்ல நாங்க பொம்பளை பிள்ளை இல்ல அப்படின்னு சொல்லுவிய. சரியான வியதாண்டே நீங்களாம். அதெல்லாம் அப்படிதான் சீனியர், நாங்களாம் நேரத்துக்கு நேரம் மாறிக்கிட்டே இருப்போம். லே மச்சான், கதை விட்டதெல்லாம் போதும்ல, சீக்கிரம் வாழ நேராயிட்டு இருக்கு. இந்த வாரம்லே மச்சான். ஏ வாயாடி வா போவோம். என்ன வா போவுன்ட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. இன்னொரு தடவை கூப்பிடவே இல்லை, நான் எந்த பதிலுமே சொல்லல, அதுக்குள்ள போயிட்டாரு. இந்த சீனியர் இருக்காரே, பாத்துக்கிறேன் அவரை. ஏ வாயாடி, அங்கனே என்ன பண்ணிட்டு இருக்க தனியா? சீக்கிரமா வா, நேராயிட்டு இருக்கு. இப்ப எதுக்கு நான் இவருக்கு பதில் சொல்லணும்? நான் சொல்ல மாட்டேனே, நான் என் பாட்டுக்கு போவேன். ஏ வாயாடி, உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், வா. ஹே ஜாலி, பீச்சுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது. வாவ், அந்த காத்து, அந்த சத்தம், அழகா இருக்கு. ஆமாடி காத்தி, சூப்பரா இருக்குல, ரொம்ப வருஷம் ஆகுது பீச்சுக்கு வந்து. வாவ், அந்த காத்து மேல படுச்சு, எவ்வளவு அழகா இருக்கு. டேய் மச்சான் அஜய், இது உன்னோட டைம்ல போய் எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் தயவு செஞ்சு பண்ணிரல. எப்படியாவது கார்த்தியை போய் சம்மதிக்க வச்சிரல. அஜய் நம்பினா கைவிடப்படா. இன்னும் உடனே போய் நான் கார்த்தியை சம்மதிக்க வச்சிட்டு வரேன். எடி கார்த்தி, நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்னல அஜய் சொல்லு. ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுவியா? சொல்லுல, என்ன ஹெல்ப்? அது வந்து நான் அஞ்சலிய ப்ரோபோஸ் பண்ணலாம்னு இருக்கேன். நான் சொல்ற நேரத்துக்கு நீ அவளை கூப்பிட்டுட்டு மட்டும் வருவியா? இது அவளுக்கு தெரியவே தெரியாது. அவளுக்கு தெரியாத மாதிரியே நீயும் கூப்பிட்டு வந்துருவியா? இதுக்காக அஜய் நீ ஹெல்ப்னு கடந்த? இது என்னோட கடமைல, நான் உடனே செய்வேன். எப்ப? இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு. சரில, சீக்கிரம் போய் எது செய்யணும் செய்யுங்க. நான் கரெக்டா 10 நிமிஷம் கழிச்சு அவளை கூப்பிட்டு வந்துருவேன். சரி. எட்டி பூமாரி, உனக்கு பிளான் ஞாபகம் இருக்குல்ல? அஜய் கார்த்தியை சம்மதிக்க வச்சுட்டான்னு நினைக்கிறேன். பிளான் படி கரெக்டாக நடக்கணும், எந்த சொதப்பலும் வந்துடக்கூடாது. சரிக்கு பிளான் படி கரெக்டா பண்ணிடுவோம். ஆனா கார்த்தி சம்மதிப்பாளா? அது எப்படி நீ ஜெனி கார்த்தி சம்மதிக்காம இருப்பா? அவளோட சின்ன வயசுலயே அவரை வந்து க்ரஷ்ஷுங்க. அப்போ இப்போ எப்படி சம்மதிக்காம இருப்பா? நம்மகிட்ட கார்த்தி முந்தி சொல்லுவா தெரியுமா? எனக்கு ஒரு ட்ரீம் பாய் இருக்காங்க, சின்ன வயசுல உள்ள ட்ரீம் பாய் அப்படின்னு பாத்துரியுமா? அது நிச்சயம் சீனியராக தான் இருக்கும்னு நினைக்கேன். ஆமாடி அஞ்சலி, கார்த்தி வந்து நம்மட்ட சொல்லுவாளா, எனக்கு ஒரு ட்ரீம் பாய் இருக்காங்க, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் நீ. அப்பா அது நம்ம சீனியர் தான். தாண்டி சொல்றேன், கார்த்திக் வந்து என்ன சொல்லன்னு தெரியாம இருக்கா. நிச்சயம் கார்த்தி இதுக்கு அக்செப்ட் பண்ணுவாட்டி. சரி சீக்கிரம் வா, நம்ம அடுத்த வேலையை போய் பார்ப்போம். சரி வாட்டி போவோம். எடி அஞ்சலி வாரீங்களா, நம்ம போவோம். எங்கடி கார்த்தி? சும்மா அங்க தள்ளி போய் பாப்போமே எப்படி இருக்குன்னு வியூலாம். சரி வாட்டி போவோம். எப்பாடா, ஒரு வழியா என் வேலை முடிஞ்சது. இத மட்டும் நான் கரெக்ட்டா பண்ணல, அஞ்சலி என்ன தின்னே விடுவா. லே என்னலாம் மச்சான், என்னாச்சு போன காரியம்? அது எப்படி அஜய் எடுத்த காரியம் தோல்விய முடியும்? அஜய் எந்த காரியத்தை கையில எடுத்தாலுமே அது வெற்றில தான் நிச்சயம் முடியும். சக்சஸ். ரொம்ப தேங்க்ஸ்லே மச்சான். சரி தேங்க்ஸ் எல்லாம் விடு, சீக்கிரமா இந்த இடத்தை ரெடி பண்ணுவோம் வாங்க. ஆமாலே, சீக்கிரம் வாங்க, ரெடி பண்ணுவோம். அஞ்சலி கண்ணை திறக்காம அப்படியே வா. சேர்த்தி கார்த்தி, நீ முன்னாடி வேகமா நட. சேர்த்தி கார்த்தி நடக்க போறது என்னன்னே தெரியாம கூட்டு போறா. சரி இதுலயே நின்னுட்டி அஞ்சலி. ஆல் தி பெஸ்ட் கார்த்தி. எதுக்கு ஆல் தி பெஸ்ட்? இது அஞ்சலி எங்க போற? சீனியர் கார்த்தி, நான் உன்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லணும். இந்த உலகத்துல நான் நிறைய பெண்களை பார்த்துருக்கேன், ஆனா எனக்கு அதுல யாரையுமே பிடிக்கல. சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒன்றை மட்டும்தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த காலேஜுக்கு வந்துமே அந்த சின்ன பொண்ணு நீன்னு தெரியாமலே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் வீட்டில் தான் தெரிஞ்சு அந்த சின்ன பொண்ணே நீ தான் அப்படின்னு. அது தெரிஞ்சோடனே எனக்கு உன் மேலே உள்ள அன்பு எல்லாமே ரொம்ப அதிகமாயிட்டு. யானையே தெரில, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. சீனியர் ப்ளீஸ் ப்ளீஸ், நீ ஏசவோ திட்டவோ எதுவும் செஞ்சிடாத. நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே முழுசாக உன்கிட்ட சொல்லிடுதேன். அதுக்கப்புறம் நீ உன்னோட ஒப்பீனியனை சொல்லு. கார்த்தி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. என்ன சீனியர் சொல்றீங்க? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஆமாம், எனக்கு உன்னை ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. இப்போன்னு இல்லை, சின்ன வயசுல நான் 5th படிக்க ஆரம்பிச்சுல நீ எங்கள் ஊருக்கு வருவியே,
நான் தனியா இருக்க அமிச்சுல நீ என்கிட்ட வந்து இருந்து பேசுவ, யாருமே என்கிட்ட பேசலனாலும் என் கூடயே இருந்து விளையாடுவே. எனக்கு அந்த கார்த்தியை ரொம்ப 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 பிடிக்கும். இந்த கார்த்தி என்னை எப்பவுமே விட்டு கொடுக்காம என் கூடயே இருந்து எனக்கு சப்போர்ட் பண்றா. இந்த கார்த்தி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ so மச் கார்த்தி. எனக்கு சின்ன வயசு பொம்மை குட்டியும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வளர்ந்து பெரிய பொண்ணா நிற்கக்கூடிய வாயாடியும் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ப்ளீஸ் என் மனசை கஷ்டப்படுத்த மாட்டேன்னு நினைக்கிறேன். சீனியர், அது எப்படி சீனியர் நான் உங்க மனசை கஷ்டப்படுத்துவேன்? நீங்க என் மனசை ஒரு நாள் கூட கஷ்டப்படுத்தினதே இல்லை. உங்க மனசை நான் எப்படி சீனியர் கஷ்டப்படுத்துவேன்? அப்ப உனக்கு சம்மதமா? அது வந்து ப்ளீஸ் சொல்லுடே, உனக்கு ஓகேயா? நான் பெற சொல்றேன். ஏ கார்த்தி, ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லிட்டு போ. அப்ப நான் இதுக்கு ஓகேன்னு எடுத்துக்கிடவா? ஓகே, எடுத்துக்கோங்க. ஹே ஜாலி, எஸ் எஸ் கார்த்தி எனக்கு ஓகே சொல்லிட்டா. எஸ் எஸ். ஹே வாயாடி பொம்மை குட்டி, கொஞ்சம் நின்று நானும் வரேன். போங்க சீனியர். ஹிட்டியே லூசு வாயாடி, தண்ணிக்குள்ள பேராத, கடல் இழுத்துட்டு போய் தொலைஞ்சிட போகுது. இங்க தள்ளி வா. அப்படிலாம் உங்களை விட்டு உடனே பேர மாட்டேன் சீனியர், கவலைப்படாதீங்க. அது சரி, சரிங்க தள்ளி வா. நான் வாரேன் சீனியர், கத்தாதீங்க. இது கார்த்தி. இங்க வாடி ஜெனி. இது கார்த்தி வீட்டுக்கு வருதா உனக்கு ஐடியாவே இல்லையா? அஞ்சலி அஜய் முந்தியே போயிட்டாவே, நான் உனக்கு தான் நின்னுட்டு இருக்கேன். சீக்கிரமா வா போவோம். இந்த வாரேன் டி. லே சஞ்சய், கொஞ்சம் இங்க வாயேன். இந்த வாரேலே மச்சான். என்னல மச்சான், என்னன்னு சொல்லு. நேரம் ஆயிட்டு இருக்கு, சீக்கிரமா வாங்க கிளம்புவோம். சரிலே மச்சான், நானும் அதான் சொல்றதுக்கு கூப்பிட்டேன். கொஞ்ச நேரம் மட்டும் நீ இந்த ஜெனி பொண்ணை பாத்துக்காயேன். நான் கார்த்திகிட்ட ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு வந்துருந்தேன். சரிலே மச்சான், நீ அதான் அந்த பொண்ணுகிட்டே சொல்ல வேண்டியதானே, ஏன் என்ன கூப்பிட்டு சொல்லுத? லே ப்ளீஸ்ல சஞ்சய், இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணிரல போல மச்சான். சரி, என்னத்த பண்ணி தொலைக்க. ஜெனி கொஞ்சம் இங்க வாங்கல, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க சஞ்சய், என்ன விஷயம்? சோ கொஞ்சம் இங்க வாங்கல. இந்த வாரேன் சஞ்சய். என்ன சீனியர், ஒரு வழியா எல்லாரையும் பேசி அனுப்பிட்டீங்க போல. ஆமா, யாருமே உங்ககிட்ட தனியா பேசவே விட மாட்டாவ, அதனாலதான். சரி சீனியர், எனக்கு நேரம் ஆயிட்டு, நான் கிளம்புறேன். ஓய் வாயாடி, என்ன பார்க்க நக்கலா இருக்கோ? கொஞ்சம் லைட்டா இருக்கும்லாடே, இருக்கும்ல. என்ன சீனியர் இவ்ளோ க்ளோஸ் அப்ல வரீங்க? ஏன் நான் வரக்கூடாதா? உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். நான் மத்தியானம் கேட்டேனே, அதுக்கு நீ ஏன் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல? உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்ல பிடிக்கலையா? எங்க சீனியர் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணல, அதான் நான் அப்பவே சொன்னேனே. என்னது சொன்ன? போங்க சீனியர், ஓகேன்னு சொன்னோம்ல. நான் அதை கேட்க விரும்பல. நான் சொன்னேன்ல ஒரு 3 வார்த்தை, அதையே நீ திரும்ப சொல்லவே இல்லை எனக்கு. நீ அது வந்து எனக்கு என்னைக்கு சொல்ல தோணுதோ அன்னைக்கு நான் சொல்லுவேன். இப்ப எதுக்கு பின்னாடி தள்ளி போன? அவ்வளோ பயமாவா இருக்கு என் மேல? நான் உன்னை ஏதாவது தப்பு பண்ணிடுவேன். நீ உன் பர்மிஷன் இல்லாம நான் உன்னை டச் பண்ணவே மாட்டேன். நான் ஒன்றும் அதுக்காக பின்னாடி தள்ளி போலையே. என் கால்லாம் கடல்ல பட்டு மண்ணா இருந்துச்சு, அதனால சரி கொஞ்சம் காலை நினைப்போமேன்னு சொல்லி அப்படியே ரிவர்ஸ்ல போனேன். அதுக்குள்ள நீங்க ஒரு கதையை கட்டிடுவீங்களே. அப்போ உனக்கு நான் உன்னை எதுவும் தப்பு பண்ணிடுவேன்னு உனக்கு பயமா இல்லையா? சுத்தமாவே இல்லை. எதுக்கு? ஏன்? ஏன்னா நான் உங்களை அவ்வளோக்குள்ள லவ் பண்றேன், நம்பவும் செய்கிறேன். கார்த்தி, உன்னை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஐ லவ் யூ so மச். ஐ லவ் யூ டூ சீனியர். போய் கார்த்தி வாயாடி. அப்படி சொன்னோடனே எனக்கு உள்ள இருந்து என்ன சந்தோஷம் வருதுன்னே தெரியல. சந்தோஷமா இருக்கு. என்ன சீனியர் வரலையா? இந்த வாரேன் வாயாடி ஒன்ன. சீனியர் விட்டுருங்க சாரி சீனியர். ஹாய் गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா F15